சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமான நடிகை சுபாஷினி சுப்பிரமணியம் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போரூரை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 36. ஸ்ரீலங்காவை சேர்ந்த சுபாஷினி தனது கணவர் பிப்பினுடன் பெங்களூரில் வாழ்ந்து வந்தார். கயல் சீரியல் படப்பிடிப்புக்காக சென்னை வந்திருந்த அவர் அங்கு தனியாக தங்கியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு கணவர் பிப்பினுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கும் போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கடுமையான சண்டையாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான சுபாஷினி திடீரென இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். பின்னர் அவரது உடல் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று பிற்பகல் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு பிபின் சந்திராவுடன் திருமணம் செய்து கொண்ட சுபாஷினி தனது திருமண வாழ்க்கை குறித்து முன்பு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தார். இது அரேஞ்ச் மேரேஜ் என்றாலும் லவ் மேரேஜ் போல சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று அவர் கூறியிருந்தது தற்போது அனைவரையும் கண்கலங்க செய்கிறது. ஏப்ரல் 21ஆம் தேதி திருமண நாள் வரவிருந்த நிலையில் அதற்கு முன்பே அவர் உயிரிழந்தது வேதனையை மேலும் அதிகரிக்கிறது. காதலித்து உயிருக்கு உயிராக நேசித்த கணவருடன் ஏற்பட்ட சண்டை, அந்த ஒரு நிமிட முடிவு இன்று ஒரு உயிரை பறித்துவிட்டது. இந்நிலையில் தனது கணவரை பற்றி சுபாஷினி இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு திடீர் முடிவு. அவரின் மறைவு ரசிகர்களின் இதயத்தில் நீங்காத சோகத்தை விட்டுச் சென்றுள்ளது.